விஜய் சார் என்ன நினைப்பாரோ அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட போய் மெதுவாக கேட்டேன். ஜி எனக்கு ஒரு ஆசை உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்ட்டு. என்ன சொல்லு ஆசா அப்படின்னாரு. இல்லை ஒரு பிஜிஎம் இருக்கு, ஒரு பிஜிஎம் ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டேவே அதை ஷூட் பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். இருந்தாலும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்டேன் அவர்கிட்ட. என்ன சொல்லு ஆசான்னாரு. உங்கள் கூட ஒரு பிட்டு நீங்களும் பிரபுதேவா மாஸ்டர் அண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தோணுது அப்படின்னு அவர் உடனே ஆசா சூப்பர் ஆசா அப்படின்னாரு. எப்படியாவது பண்ணி விட அப்படின்னாரு. அவருக்கு அவ்வளோ இது பிரம்மாஸ் ஒரு பெரிய அவருக்கு வந்து அது ஒரு புயல், அது நடன புயல். அப்புறமா ஆக்சுவலாக விஜய் சாருக்கு டான்ஸ்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்போ பிரம்மாஸ் எங்களை மாதிரி தானே அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் கூட ஆடுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். சில பேர்லாம் நாங்களாம் பயப்படுவோம் அவர் கூட ஆடுறனாலுமே. அவர் தைரியமாக இன்வால்வ் ஆகிட்டு சார் எப்படியாவது ஓகே பண்ணுனார். இல்லை ஜி நான் போய் கேட்டு வரேன் அப்படின்ட்டு நான் போய் பிரம்மாஸ் கிட்ட போயிட்டு இப்போ அவர் வந்து அப்போ டைரக்ஷன் பண்ணியிருந்தார். நான் போயிட்டு மாஸ்டர்ஜி இது மாதிரி ஒரு சின்ன ஆசை இருக்குது அப்படின்னு அவர்கிட்டயே இதே டைலாக்ஸ் சொன்னேன். என்ன அப்படின்னாரு. இல்லை விஜய் சார் ஃபுல்லாக ஆடுறாரு, ஒரு பீஜம் நீங்கள் வந்து ஆடினா நல்லாயிருக்கும். போப்பா அதெல்லாம் வேணாப்பா, நான் டைரக்டர் அதெல்லாம் வேணாப்பா அப்படின்னாரு. மாஸ்டர் நான் சொன்னேன் இல்லை மாஸ்டர் உங்களால் தான் நாங்களாம் வந்து அவர் பீக் டைமில் இருந்த காலத்தில் நாங்கள் ஒரு கொஞ்சம் டான்சர்ஸ் அவரோட இருந்தோம் இல்லைங்களா, அவங்க தான் இன்றைக்கி வந்து நாங்கள் மாஸ்டர்ஸாக இருக்கோம். ஸோ அதில் நானும் வருது. அப்போ எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, உங்களை வச்சு நாங்கள் அவருக்கு ஆக்சுவலாக அவர் ஹீரோவாக நான் வந்து கோரியோ பண்ணியிருக்கேன் பிரபுதேவா மாஸ்டருக்கு. ஸோ டைரக்டர் ஆகிட்டு அவர் டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஓகே. அப்போ எனக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல அவர் ஆட வைக்கணும். நான் அதனால கேட்குறேன் விஜய் சார் கூட நீங்கள் ஆடினா நல்லா இருக்கும் அப்படின்னு. வா போப்பா அப்படி இப்படின்ட்டு கடைசியில் அவர் ஒத்துக்கணும்பா அப்படிங்க. ஏன்னா அவருக்கும் ஒரு இது இல்லை, அவருக்கும் ஆசை விஜய் சார் கூட ஆட. உள்ள அப்போ பேசும்போது தெரிஞ்சுது. அப்போ என்ன ஆச்சு, நான் போய் கேட்குறேன் அப்படின்ட்டு சும்மாட்டி சொல்லிட்டு அவர்கிட்ட மாஸ்டர்கிட்ட ஆல்ரெடி கேட்ட மாஸ்டர் அவர் ஓகேன்ட்டார். என்னப்பா ஓகேன்ட்டாரா, வாங்க அவரை கூட்டிகிட்டு போயிட்டு நேராக விஜய் சார்கிட்ட 2 பேரும் மீட் பண்ண வச்சு அது மாதிரி அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம், இவருக்கு ஒரு சந்தோஷம். என்னப்பா பண்ணுறது அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர் ஒரு பிஜி ஒன்று இருக்குது அது நல்லாயிருக்கும். அது ஆல்ரெடி அவர் அஸ் அ மாஸ்டர் இல்லை, அவர் ஆல்ரெடி நான் எடுத்துட்டு என்ன ரீஷூட்டு அப்படின்னு ரீஷூட் பண்ணலாம், நீங்கள் 2 பேரும் ஆடுங்க அப்படின்னு. ஓகே அப்படின்னு உடனே காஸ்டியூம் வர வச்சு ஒரே மாதிரி காஸ்டியூம் அளவு எடுத்து அப்படி பண்ணது தான் அது. ஆனால் இப்படி உலக லெவலில் இப்படி ஒரு பெரிய ஹிட் ஆகும்ன்றது நான் நினைக்கவே இல்லை. அது எனக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்தது. அதுக்கெல்லாம் நம்ம மாஸ்டருக்கும் விஜய் சாருக்கும் தான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஓகே.